இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாம் அனைவரும் ஆவியான துணையோடு தொடக்கத்திலே கடவுளின் ஆவி அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம் மத்தியிலே இறை வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பே தூய ஆவியானவரை நம் மத்தியிலே வரவேற்று இறை வார்த்தைகளை செவிகொடுக்கவும் தூய ஆவியானவர் உதவும்படியாக இந்த பாடலை நாம் நேரடிப்போம். அசைவாடும் ஆவியானவர் இந்த பாடலை பாடுவோம். அசைவாடும் ஆவியானவர் இசைபாட கீதமானவர்
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். Praise the Lord. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு பைபிள்ல திருவிழத்திலே பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம். அந்த எகிப்திலே இஸ்ராயல் ஜனங்கள் அடிமைப்பட்டு 400 வருடங்கள் அடிமைப்பட்டிருந்த மக்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் அழித்திருக்காருங்களா? செங்கடலை இரண்டாக பிளந்தாரு, எரிகோ மதில்களை இடித்து தள்ளினாரு. ஆண்டவர் இப்படியெல்லாம் அந்த மக்களை அன்பு செய்து மேக ஸ்தம்பமாகவும் வெயிலுக்கு குளிராகவும் மக்களை அவர்கள் போட்டிருக்கின்ற விதியடிகளும் தேய்த்து போகவில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். Praise the Lord. ஆகவே பாடலை பாடி இஸ்ரவேலில் ராஜனாக வாழும் ஏக தெய்வம் என்ற ஒரு பாடலை பாடி நாம் இந்த பாடல் முடிந்தவுடன் செய்தியை நற்செய்தி இந்த பாடல் முடிந்த உடனே செய்திக்குள்ளே நாம் செல்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். Hallelujah.
அனைவரும் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ராஜனாக ஆண்டவரே எங்களை செங்கடலிலே ஆண்டவரே பாதையை அமைத்து கொடுத்தீரே, மன்னாவை பொழிந்தீரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனை இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் யார் தீர்க்க போறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார். நம்ம வேதத்தின் வழியாக 10 கட்டளைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 10 கட்டளைகளை தியானிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை சொல்ல நான் தகுதி இல்லாதவன். பிரைஸ் தி லார்ட். இந்த 10 கட்டளைகளை முழுவதுமாக நான் கடைபிடிக்கவில்லை. ஆனால் குழந்தாய், நீ பாவம் செய்தாயா? இனிமேல் பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். தகுதி இல்லாத என்னை தகுதி உடையவன் என்று எண்ணி ஆண்டவர் என்னை இவ்வார்த்தையை கொடுக்க உங்களிடம் என்னை அனுப்பியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். நான் திருமுழுக்கு கொடுப்பதற்கு வரவில்லை, நற்செய்தி அளிக்கவே வந்தேன். 1 கொரிந்தியர் திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே இறைவார்த்தை 17 இப்படியாக சொல்கின்றது. பவுல் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றேன். நான் திருமுழுக்கு கொடுக்க என்னை ஆண்டவர் அனுப்பவில்லை, நற்செய்தியை கொடுக்கவே என்னை ஆண்டவர் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 10 கட்டளைகள் விடுதலை பயணம் அதிகாரம் 20 3 யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். இந்த 10 கட்டளைகள்ல விடுதலை நூல்ல 20வது அதிகாரத்துல ஒரு விதமா வரும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்ததற்கு இந்த கட்டளைகளை ஒழிச்சிட்டாங்க. மோசே ஒழிச்சிட்டாங்க. ஏன் ஒழிச்சாங்க? வேற்று தெய்வ சிலைகளை எல்லாம் அவங்க வணங்குறாங்க. பார்வோன் எகிப்துல என்ன பண்ணாங்க? தெய்வ சிலைகள் எல்லாம் வணங்குறாங்க. ஆகவே ஆண்டவர் இந்த கட்டளைகள் கொடுத்தாரு. மோசேயை பார்க்கும் போதும் இவங்க மறுபடியும் வேற்று தெய்வ சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு கடும் கோபம் வந்தது. அந்த 10 கட்டளைகளை உடைத்து போட்டு 2வது கொடுக்கும் போது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். 10 கட்டளைகள் இணைச்சதுக்கு 5வது அதிகாரம். இந்த 10 கட்டளைகளையும் அதே 10 கட்டளைகளையும் நம்ம பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இணைச்சது 5வது அதிகாரத்துல டிஃபரெண்டா கொடுப்பார். ஒரு சில வார்த்தைகள்
அதை நம்ம இப்ப எப்படி தியானிக்க போறோம்? நானே உன் கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருந்தால் ஆகாது. இப்ப நம்ம மனசாட்சிய தொட்டு பார்த்துக்கலாம். இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அவங்க உங்க மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கலாம். நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா ஃபாலோ பண்ணுவேன். ஆண்டவரை தவிர நான் வேறு தெய்வங்களை வழிபடுகிறேனா இல்லையா சோதித்து பார்க்கலாம். அதிலே மீறி இருந்தால் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிப்பு கொடுப்பார். 7 முறை அல்ல 70 முறை மன்னிப்பு சொன்ன நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிட்டோம். ஆனால் மறுபடியும் செய்த பாவத்திலே விழக்கூடாது, செய்த தவறையும் மீண்டும் செய்ய போகக்கூடாது. இந்த 10 கட்டளைகளை எனக்கு தியானிக்கும் போது ஆண்டவரே இதுல நான் தகுதி இல்லாதவன், இந்த 10 கட்டளைகளை நான் எப்படி கொடுப்பது? இந்த 10 கட்டளைகள்லாம் பாதி மேல நான் மீறிடுகிறேன். என்ன எப்படி நீங்க அனுப்புறீங்க? இந்த 10 கட்டளை எடுத்து போய் சொல்லுன்னு சொல்றீங்க. எப்படி ஆண்டவர் உள்ளத்துல பேசுறாரு, நீ மறுபடியும் அந்த பழைய பாவங்களை நீ செய்வதில்லை. ஆகவே இந்த 10 கட்டளை கொடுக்க நான் அனுப்புகிறேன். கரையில கட்டாம ஹல்லேலூயா. அதாவது 2வது கட்டளை பாருங்க, வேறு தெய்வங்கள் உனக்கு இருந்தால் ஆகாது. வேறு தெய்வங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் வேறு தெய்வங்கள் இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த 10 கட்டளைகளை ஃபாலோ பண்றது தெரியல. எல்லாருமே அந்த 10 கட்டளைகளை படிச்சுக்கிறோம், மனப்பாடம் ஒப்பு வச்சுக்கிறோம். ஆனா வேறு தெய்வங்களை பார்த்தா எத்தனை பேரு அதற்கு நமஸ்காரம் பண்றாங்க? நம்மளை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். 3வது, உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரை வீணாக பயன்படுத்தாது. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாது. ஏன் வீணா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவர் விண்ணகம் அவருடைய அரியணை, மன்னகம் கால்மனையா. அவ்வளோ பெரிய கடவுளை ஒரு பொம்மை போல நம்ம நினைச்சு ஆண்டவர் மேல, ஆண்டவர் பொதுவா என்னவோ சின்ன இந்த பொம்மை விற்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பயன்படுத்துறோம். ஆண்டவர் மேல சத்தியமா, பைபிள் மேல சத்தியமா, அவர் எவ்வளவு பெரியவர். வானகம் சிம்மாசனம், பூமி அவருடைய பாதம் சொல்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம், பாதத்தை வச்சுட்டு பூமியை மறைஞ்சு போயிடும் இருக்காதா? அவ்வளவு பெரிய கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார். அந்த பாட்டை பாருங்க, இஸ்ரவேலின் ராஜனாக அந்த பாட்டு பாருங்க. மனிதனாய் பூமியிலே அவதரித்து எனக்காக ஜீவனை பலி கொடுத்து இல்லைங்களா? பிரைஸ்லா. அவ்வளவு பெரிய கடவுளை மனிதனாவே அவதரித்து வந்திருக்கிறார். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். 4வது கட்டளை, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதை கருத்தாரு. இணைச்சிட்டு 5 வருது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை நூல் 20வது அதிகாரத்துல அந்த சாப்டர் 20வது அதிகாரத்துல கண்டினியூஷன் ஆகும். நான் அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளை தூய்மையா கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்கணும்? ஓய்வு நாள்னா என்னங்க? ஓய்வு நாள் ஆலயத்துக்கு வரணும். இணைச்சட்டத்துல ஒரு அழகா பொறிக்கப்பட்டிருக்கோம். ஓய்வு நாளை எப்படிலாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிக்கிறேன்னா, நீ எகிப்தில அடிமையா இருக்க, உனக்கு ஓய்வு நாள் என்பதே இல்லை. வாரம் ஃபுல்லா, மாதம் ஃபுல்லா, வருடம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் ஓய்வு எடுக்கணும், உன் அடிமை பெண்ணும் ஓய்வு எடுக்கணும், உன் அடிமை பிள்ளைகளும் ஓய்வு எடுக்கணும், மாடு ஓய்வு எடுக்கணும், கழுதை ஓய்வு எடுக்கணும், எல்லாரும் ஓய்வு எடுக்கணும். ஏன்னா நீ எகிப்தில அடிமையா இருந்த, உனக்கு ஓய்வு இல்லாம உனக்கு துன்பத்தை கொடுத்தாங்க. அதை நினைவு கொள். எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் ஆண்டவர் பார்க்க, உனக்கு நீ அடிமையா வாங்க
வாங்கின பெண்ணு, ஊழியர்கள், வேலைக்காரர்கள், ஆடு மாடு. இன்னைக்கு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த வாயிலா ஜீவன் சுமைகளை சுமந்து வைக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த மாடுக்கு ரெஸ்டே இருக்காது. அது வழியோரமா அப்படியே உட்காந்துருக்கு, பாரங்கள் தூக்க முடியாம. அதுக்கு ஓய்வு கிட்டே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆடு மாடு கழுதை வேலையாட்கள் எல்லாருக்கும் ஓய்வு, ஓய்வு இருக்கணும் அப்படின்னு கட்டளை. 5வது கட்டளை விடுதலை உள்ள, உன் தந்தை தாயையும் மதித்து நட. ஆனா இணைச்சட்டையும் சொல்லியிருப்பாரு, உன் தந்தை தாயை நீ மதித்து நடந்தால் உன் வாழ்நாள் பெருகும், உன் நாட்டிலே நீ வளமடைவாய். பாருங்க, கட்டளைகள் சேஞ்ச் ஆகுதுங்களா? கட்டளைகள் பாருங்க, உன் தந்தை தாயை மதித்து நட. இணைச்சட்டத்தை படிச்சா அழகா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க வார்த்தை, நீ தந்தை தாயை மதித்து நடந்தனா உன் வாழ்நாள் பெருகும், உன் நாட்டிலே நீ வளமை அடைவாய். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்யா வருது, அப்படியே நடக்குது. பிரைஸ்லாம் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் அன்பு செய்யணும். இந்த கட்டளைகள் முழுவதிலுமே சமூகம், குடும்பம், தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே சூழ்ந்து நிற்கிறதுக்கு 10 கட்டளைகள். 6வது, எல்லாருக்கும் தெரியுது, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு திருடாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி படிக அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. 10 கட்டளைகள் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. கரங்க ஒரு வாட்டி கடல்ல தட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஆண்டவர் மார்க் 18:30 எடுத்து, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 12:30 ஆண்டவர் இயேசு எப்படி சொல்றாரு, மனிதனாய் அவதரித்து வந்து இந்த 10 கட்டளைகளே 2 கட்டளைகளே சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாக்கலாங்களா? சொல்லுங்க, படிங்க. நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. ஆண்டவர் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இன்னொரு படிங்க அந்த ஒரு கட்டளையை. இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. ஆண்டவர் முழு இதயத்தோடும், ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடும், முழு உள்ளத்தோடு, முழு மனதோடும், முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாய். 2வது கட்டளை அப்புறமா படிக்கலாம். முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வழி, முழு இதயத்தை நம்ம ஆண்டவர் வேறு தெய்வங்களே இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் ஒரே கட்டளை கொடுக்குறாரு. அப்படி நீ பண்ணா வேறு தெய்வம் வழிபட மாட்டேன். உன் முழு இதயத்தோடு, இந்த இதயத்தை ஃபுல்லா ஆண்டவருக்கு இடையே கொடுக்கணும். நம்ம ஒருத்தர் லவ் பண்ணா இதை ஹார்ட் தான் அனுப்புவோம். அக்காக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, நண்பர்களுக்கு எல்லாமே இந்த ஹார்ட்டை நம்ம ப்ரெசென்ட் ஆகும். மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ அக்கா, ஐ லவ் யூ அண்ணா, ஐ லவ் யூ தம்பி. தப்பு இல்லை. அந்த இதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா வேற்று தெய்வங்களை பின்பற்ற மாட்டாங்க. 2வது கட்டளை சொல்றாரு பாருங்க, இந்த கட்டளை ஃபாலோ பண்ணிட்டாக்கா இந்த 10 கட்டளைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இந்த கட்டளை 2வது கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாய். அப்படின்னா என்னங்க, இப்போ நான் எங்க அண்ணா மேல, என் தம்பி மேல, என்னுடைய சகோதரிகள் மேல, என்னுடைய மனைவி மேல, என்னுடைய நண்பர்கள் மேல, என்னுடைய உறவினர்கள் மேல அன்பு வச்சுட்டோம்னா அந்த அன்பு அவங்களுக்கு மோசம் பண்ண சொல்லுமா? நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய வீட்டை கவர்ந்துன்னு நினைக்குமா? அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு நினைக்குமா? அவங்களுக்கு சொத்து உடைமைகள் எடுக்கணும்னு நினைக்குமா? ஏன்னா நம்ம முழு அன்பு வச்சுக்கணும். போலியான அன்பு இருந்துச்சுன்னா எப்படின்னா, பணம் இருந்தாக்கா பத்தம் செய்யலாம் நினைப்பாங்க.
பிரைசலால். பணம் இருந்தா ஓடுற நதிக்குள்ள வாங்கி நான் நினைப்பாங்க. ஆண்டவர் தண்டனைக்கு தப்ப முடியாது. நீ அன்பு வைக்கலாம், முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளை அன்பு செய். உன் மீது நீ அன்பு கூறுவது போல, உனக்கு மட்டும் நல்லா இருக்கணும், எல்லா சௌகரியமும் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறது போல உன் அயலானையும் அன்பு செய். அப்போ அவனுக்கு பறிக்க மாட்டேன், அவன் புரியுது யாவற்றையும் எடுக்க மாட்டேன். ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு மரம் தோப்பாகுமா? ஒரு மரம் தோப்பே ஆகாது. ஒரு கை வீசினா சப்தம் வரவே வராது. ஒன்னா சேர்ந்தா சப்தம் அதிகமாகும். ஒரு மரம் தோப்பாகும். ஆகவே ஆண்டவர் ரொம்ப இனிமையுள்ளவர். ஆகவே அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி வந்தார் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் வழியாக அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி வந்த நம் கடவுளை நாம் அன்பு செய்ய இந்த பாடல் எங்களோடு இணைந்து பாடுகிறோம்.
அன்பு தேடி அழைத்து அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பு தேடி வந்தார் என்று அன்பு தேடி வந்தார். அன்பு அதே அன்பு 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 உன் வாழ்வில் அன்பு 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 அதே பிரியமானவர்களே, நேசரின் அன்பு ஈடு இணைந்தான். அந்த அன்புக்கு எல்லை உண்டா? நண்பனுக்காக உயிரை கொடுப்பாங்க. யாரா இருப்பாங்க? நம்ம ஆண்டவர் இயேசுவை தவிர. பாவிகளுக்காக நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் நம் ஆண்டவர். நாம் பாவிகளாக இருக்கும் போது நமக்காக ஜீவனை கொடுத்தவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கலாம். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் இறைவார்த்தை 6 படிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். புரிஞ்சுங்களா? யோவானுக்கு எழுதிய திருமுகத்தை பாருங்க. இந்த மறைநூல் அறிஞர்கள், மறைநூல்னா இந்த வேதத்தை என்ன சொல்றாங்கன்னா கரைத்து குடித்தவர்கள் சொல்லலாம். மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஒரு விபச்சாரி பெண்ணை கூட்டு வராங்க. விபச்சாரி பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அவருடைய எண்ணம் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இருந்ததா? இயேசுவை சோதிக்கிறோம், இயேசுவை ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைக்கிறோம். என்ன அப்படி சிக்க வைக்கிறோம் பாருங்க. ஆண்டவரே, இவள் பாவம் செய்யும் போது, விபச்சாரம் செய்யும் போது கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இவளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஆண்டவர் எல்லாருக்கும் குருலிங்கம், குருலிங்கம் தலைமை குரு. இந்த குருவானவர் இப்போ என்ன சொல்றாங்க? மோசேயின் சட்டத்தை ஃபாலோ பண்ணும். மறைமுகத்தில் மோசேயின் சட்டத்தை ஃபாலோ பண்றாங்களா யூதர்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? மோசேயின் சட்டம் என்ன? லேவியர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? லேவியர் ஆகமத்துல 22 நீங்க படிச்சீங்கன்னா, யாராவது பாவம் செய்தா அவங்களை கல்லுல அடிச்சு, விபச்சாரம் செய்தா அவங்களை கல்லுல அடிச்சு சாவடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவி 20:10 20வது அதிகாரம் 10. அடுத்து இருக்கும் மனைவியோட நீ உலக கொண்டு பார்த்தீங்கன்னா
கல்லிலே அடிச்சு அவனை சாவச்சு. அது நடந்துக்குது பழைய காலத்துலலாம் அப்படிதான் பண்ணாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னோம், மோசேயின் சட்ட பிரகாரம் தனக்கு கொடுத்து சொன்னாங்க. சொல்லணும் இல்லைங்களா? சொல்லுவாராங்க ஆண்டவர். பாவிகளை மீட்க வந்தவர் சொல்லுவார். இப்ப அந்த பெண்ணுக்கு நடுக்கம், கல்லிலேயே அடிச்சு நம்மள நடுவுல நிக்க வச்சு கல்லிலேயே அடிச்சு நம்மளை கொலை பண்ண போறாங்க. எனக்கு தீர்ப்பு வரப்போது, நான் என்ன செய்ய போறேன் பயம். ஆண்டவர் விரலில் எழுதுனா சட்டம் நிறைவேற்றப்படும், வாயில சொன்னா செல்லுபடி ஆகாது. ஆகவே விரல்களிலே எழுதினார் ஆண்டவர். இன்னொரு விரல்களை எங்க எழுதினார் பார்க்கலாங்களா? எரேமியா. வாங்க, எரேமியா 17 12 பதிவு படிங்க. 17வது அதிகாரம் 12 பதிவு படிங்க. நீர் எனக்கு திகிலாய் இருந்தீர், தீமையின் நாளில் நீரே என் புகலிடம். என்னை துன்புறுத்தோர் வெட்கமடையும், நானும் வெட்கம் அடையாதிருப்பேனாக. அவர்கள் திகிலுறட்டும், நானும் திகிலுறாதிருப்பேனாக. எரேமியா 17 12 13. தொடக்கத்திலிருந்தே உயர்ந்த இடத்தில் அமைந்து மாட்சிமிகு அரியணையாயிருந்தது. ஆண்டவரே இஸ்ரவேல் நம்பிக்கையே, ஆண்டவரே இஸ்ராயேல் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையிலே எழுதப்பட்டோர் ஆவார். ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரே புறக்கணித்தார்கள். இப்போ எரேமியால 17வது அதிகாரம் 12 13 படிச்சா, ஆண்டவரே இஸ்ராயேல் நம்பிக்கையை உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், அவர்கள் யாவரும் தரையிலே புழுதியிலே எழுதப்பட்டவர் ஆவர். ஆண்டவர் அதுதான் அங்க எழுதுறார். அவங்க தான் யாரு என்ன பண்ணாங்க? ஜீவ ஊற்றாகிய வாழ்வுதரும் தண்ணீராகிய இயேசுவை புறக்கணித்தார்கள். இயேசுவை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவரை சிக்க வைக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மறைநூல் அறிஞர்களவா அங்க எழுதுற என்ன எழுதுறாருன்னா, அவருடைய பெயர்களை உம்மை புறக்கணித்தோர் யாவரையும் படிங்க. உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்ட தரையில் எழுதிட்டாரு. தரையில் எழுதினோடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பேரா எழுதுறாரு. எழுதிட்டே இருக்கிறாரா? நீங்க அந்த அதிகாரத்தை யோவான் 8வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா பார்க்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாங்க. போதகரே என்ன பண்ணும்? ஆண்டவர் எழுதிட்டாரு. அப்பதான் அவங்க பார்க்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களின் பாவம் இல்லாத முதலில் தண்ணீர். இன்னொரு இடத்துல ஆண்டவர் விரல்களை எழுதுறாரு. இங்க மட்டும் எழுதுறாருன்னா இன்னொரு இடத்துல எழுதுறாரு. எங்க எழுதுறாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 31:18. 31:18. ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின்பு கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார். என்ன பண்ணாருங்க? எது எழுதுறாங்க? விடுதலை பயணம் 31:18. கடவுளின் விரலால் 10 கட்டளைகள் எது எழுதுறாரு? ஃபர்ஸ்ட் நெருப்பு வந்து அவர் பேசும்போது அவருடைய வார்த்தை பிரதிபலிச்சிருக்குது. அதுவே இயேசுதான்.
எங்கேயும் ஏசா விரல எழுதுறாரு, புழுதியில் அவங்க பேர் எழுதுறாரு, 10 கட்டளைகளும் விரல் எழுதுனா சான்று செல்லுபடியும், கையில் எழுதுனா அது செல்லுபடியும். அப்ப என்ன பண்றாங்க, ஊரத்துல பார்த்து மறைமுறை பயம் வந்து அப்படியே போடுறாங்க, கரங்களை தட்டாம பயம் அவங்க ஆட்கொள்ளு. இவர் யார்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் யார்? வாழ்வு தரும் தண்ணீர் யார்? இயேசு. யோவானுக்கு எழுதிய திருமுகம் 36 அதிகாரம் 37, வாழ்வு தரும் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வா, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வா, நான் உங்களுக்கு வாழ்வளிக்கும் ஜீவ தண்ணீரை நீருற்றை உங்களுக்கு பருக கொடுப்பேன். தூய ஆவியானவன் அந்த தண்ணீர். பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் ஜீவ தண்ணீர்னா தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அந்த தூய ஆவியானவர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஆண்டவரை ஏதாவது ஒரு காரணத்தை சிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேயின் சட்ட பிரகாரம் கல்லடின்னு சொன்னாக்கா, ரோமையர் ஆட்சி காலத்துல ரோமையர்கள் தான் சட்டம் நிறைவேற்றப்படும். பிளாத்துக்கிட்ட இயேசுவை இட்டு போகும்போது யோவானுக்கு எழுதிய திருமுகம் 18வது அதிகாரத்துல இறைவார்த்தை 31, 32 படிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 18ல பிளாத்துக்கிட்ட இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு நிக்க வைக்கும் போது அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, உங்கள் சட்டப்படியே இவனுக்கு நீங்க தண்டனை கொடுங்க சொல்றாரு. பிளாத்து சட்டம் 7 ஃபர்ஸ்ட் முதல்ல. ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, ஆனால் நாங்கள் யாரையும் மரண தீர்ப்பு விட முடியாது. ஏன்னா அவங்க ரோமையருடைய சட்டத்தின் கீழே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் நீங்க கல்ல எடுத்து பலம் பண்ணுவதுனா ரோமைக்கு எதிராக இவன் ரோமைக்கு எதிராக பேசுகிறார் என்று ரோமையை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். புரியுது நான் சொல்றது? புரியுது. ஆனா மோசேயின் பிரகாரம் கல் அடிக்க சொன்னாலும் ரெண்டு எது சொன்னாலும் இவருக்கு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் பாருங்க, யாரு பாவம் இல்லையோ அவங்க கல் அடிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவரை முழு இதயத்தோடு ஏற்று நடக்க வேண்டும். நமக்கு உறவுகள் எல்லா உறவுகளையும் ஆண்டவர் தான் கொடுத்தது. எல்லாமே நீக்கிறது பாடல் பிரதர், எல்லாமே நீக்கிறது. நமக்கு உறவுகள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாரையும் நம்ம பகைத்துக்க கூடாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். யாரையும் வஞ்சித்து மோசமாக கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, அவருக்காகவே அவர் வாழ்ந்தார். அவருக்காக என்ன வாழ்ந்துகிறாரா? மற்றவர்களுக்காக பெருக்காக வாழ்ந்தார். அவர் கொடுத்த படைப்புகள், வானம், பூமி, காற்று எல்லாமே மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பயனளிக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் பயனளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாமே நீர் தந்தது. அந்த கடைசி பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே நாம் செல்வோம். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது.
எல்லாமே உறவுகள் என் தாயின் கருவறையிலே நான் படுத்துறங்கியது முதல் குளிர்சாதன பெட்டி. என் தாயின் கருவறை ஆண்டவர் எனக்கு கொடுத்த தொட்டில். நான் சுவாசித்த காற்று என் தாயின் முதல் மூச்சு காற்று. ஆண்டவர் எல்லா உறவுகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகளை நம்ம விடக்கூடாது. ஒரு உறவுக்கு ஒரு உறவுக்கு நண்பருக்கு சகோதர சகோதரிக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அனைவர்கள் நின்று கடைசி யுத்தத்திற்காக ஆண்டவரே, இந்நேரம் மட்டும் எங்களோடு நீர் வரவாகியதற்காக, என்னை நீர் பயன்படுத்தி எங்கள் நீர் இருந்து பேசியதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. 10 கட்டளைகளை கொடுக்க நான் தகுதி இல்லாதவன். பாவியாகிய என்னை உமது அன்பிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்க என்னை பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற திருவிழா, ஆலய திருவிழா, அதை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய பங்கு தந்தைக்கு, பங்கு மக்களுக்கும் கொடுத்து தேவையான பண உதவிகளை ஆண்டவரே நீர் வழங்கி இதை சிறப்பிக்க, அன்னை மரியாதை நாங்கள் சிறப்பிக்க, இந்த திருவிழாவை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே நீர் உமது உதவி கரத்தை நீட்டி எங்களை வழிநடத்துவோம். ஆமென். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை எங்களை விடுங்கள். ஆமென். கருணை வாழ்க வாழ்க பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே,